வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் இயற்றப்படுகிறது. இன்று பாகம் 14. ஐயா அவர்கள் காந்த தத்துவத்தை மிகவும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் நம் மனதில் நிலைத்து நிற்கும் அளவிற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கடந்த வாரம் ஐயா அவர்கள் எடுத்த வகுப்பில் சந்திர கிரகணம் எவ்வாறு அறிவியலில் விளக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அதை ஜோதிடத்திலும் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பதையும் நமக்கு தெளிவாக விளக்கினார்கள். ஜோதிடத்தில் உள்ள 7 ராசிகளில் 7 கோள்களிலும் மாற்றமும் இயக்கமும் நாசாவின் கணிப்புக்கும் சரியாக உள்ளது. ஆனால் அவர்கள் ராகு கேது பற்றி அவர்கள் சேர்க்கவில்லை. ஜோதிடத்தில் ராகு கேதுக்கு தனியாக கட்டம் தரவில்லை. அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் மாறி மாறி வரும். உயிரும் மனமும் புறத்திலும் இருக்கும், அகத்திலும் இருக்கும். அந்த இடம்தான் சொந்த வீடு. பௌர்ணமி என்பது ராகுவும் கேதுவும் பாதைக்குள்ளாக நடக்கிறது. வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ராகு கேது காந்த அலை பாதையில் இதற்குள்ளாக சூரியன் சந்திரன் வரும்போது கிரகணம் என்று ஐயா கூறியிருக்கிறார்கள். ராகு கேதுவின் டிகிரியும் சூரியன் சந்திரன் டிகிரியும் ஒரே டிகிரியில் என்று வருகிறதோ அன்றுதான் முழுமையான சந்திர கிரகணம் என்று விளக்கினார்கள். சூரியனின் மையத்தில் விண்கள் நெருக்கம் அதிகமாகி அணுக்கள் நின்று விடுகிறது. 6வது பூதமும் வராது, அதுவும் நின்று விடுகிறது. சுழலலையும் நின்று விடுகிறது. சுத்தவெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதன் அழுத்தத்தின் வெளியே பாதையாக சுத்தவெளி வெளியே வருகிறது. அதுதான் ராகு கேதுவின் பாதை. சந்திர கிரகணம் என்பது ராகு கேதுவின் பாதையில் நடைபெறுகிறது. அது எப்போது நடக்கும் என்பது ஜோதிடத்தில் எளிமையாக கண்டு அறிய முடியும். ராகு கேது என்பது சுத்தவெளியின் தொடர்ச்சி. ராகு கேது என்பதும் ஞானகாரகர்கள். துரிய தவத்தில் விரிந்து செல்லும் பாதை ராகு எனவும், கருமைய தவத்தில் குறுகி வரும் பாதை கேது எனவும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். சுத்தவெளியாக தெய்வ நிலை. சுத்தவெளி பாதையில் சூரியன் சந்திரன் என்று வந்தாலும் கிரகண பாதை உள்ளே போய் வெளியே வரும் வரை கிரகண நேரம் என்று விளக்கினார்கள். சனியும் குருவும் செவ்வாயும் ராகு கேதுவின் பாதையில் செல்லும்பொழுது உலகில் துன்பகரமான நிகழ்வுகள் நடக்கும். அது 2027 பொருளாதாரத்தில் பெரிய முடக்கமாக வரும் என்று ஐயா கணித்திருக்கிறார்கள். வருடத்திற்கு வருடம் கர்மவினை அடர்த்தியாகி கொண்டே இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் பாதிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும் எனவும், மனிதன் அறம் சார்ந்து வாழ வேண்டும் எனவும், காந்த தத்துவத்தின் மிக முக்கியமான இடங்கள் என்றும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ஐயா அவர்களை இன்று நிகழ்ச்சியை தொடங்குமாறு தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, மகர்ஷியினுடைய இந்த ஆன்மீக தத்துவங்களில் உயர்ந்த தத்துவமாகிய காந்த தத்துவம், அந்த காந்த தத்துவத்தில் தூய காந்த தத்துவம் என்ற ஒரு தொடர். இப்பொழுது நாம் காந்தம் எவ்வாறு உருவாகியது, காந்தம் எத்தனை தன்மாற்றங்களை அடைகிறது என்ற அளவுக்கு நாம் அதை சிந்தனை செய்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த காந்தம் என்பதை, இந்த காந்த களம் என்று சொல்லுகிறோமே, இந்த பிரபஞ்சம், இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடியது
இந்த காந்தக்களம் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த காந்தம் என்பதை இறைவன் என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இறைவன் என்று எதை சொல்வது, இறைநிலை என்று எதை சொல்வது என்று கேட்டால், அதாவது அசையாத சுத்தவெளியாகிய சிவம் என்பதுதான் தோன்றி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. காந்தம் என்பது தோன்றி மறையக்கூடியது, தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்பொழுதும் காந்தக்களம் நிறைந்து இருந்து கொண்டே இருப்பது போல்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த தெய்வம் என்று சொல்லும்போது அசையாதது என்று சொன்னோம். இங்கு அசையாத சுத்தவெளியும் அசைகின்ற விரிவலையும் இணைந்துதான் காந்தமாக மாறுகிறது என்று சொன்னாலும், அது தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய காந்தம் மறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது மறைந்து கொண்டிருக்கிறதுனா என்னவாக ஆகிறது என்று சொன்னால், அந்த இடத்துல இயக்கம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. இயக்கம் தோன்றி இயக்கமற்ற நிலைக்கு உடனடியாக மறைந்து விடக்கூடிய ஒரு நிலை. இப்ப நம்ம இந்த காந்தம் என்பதை இயங்குகின்ற இறைவன் என்றும் சுத்தவெளியாகிய தெய்வ நிலையை இயங்காத இறைவன் என்றும் சொல்லலாமா என்று கேட்டால் சொல்ல முடியும். அததான் இத சொல்ல வந்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, இயங்காத சுத்தவெளி என்பது சிவம், இயங்குகின்ற காந்தம் என்பது சக்தி என்று சொன்னார்கள். இப்போ சிவம் சக்தி, இப்ப சிவம் என்பதை விட சக்திக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் தான் அதிகமாக இருக்கிறது, சக்தி வழிபாடுதான் அதிகமாக இருக்கிறது. ஏன்? இயக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவது என்பது மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இயக்கத்தில் தொடங்கி இயக்கமற்று முடியக்கூடியதுதான் மனித வாழ்க்கை. இப்பொழுது அந்த இயக்கத்தில் இருக்கும் பொழுது இயக்கத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இயக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் கேட்டால்தான் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பதனால்தான் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாகிய சக்தி வழிபாடு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்ப சிவம் என்று சொல்கிறோம், சிவலிங்கம் என்று சொல்கிறோம். எல்லா ஊர்லயும் அந்த சிவலிங்கம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அதற்கு மனித உருவம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அது அசையாத சுத்தவெளி என்பதை காட்டுவதற்காக அது அசையாத ஒரு லிங்கம் என்று எல்லா கோயில்லையும் அதான் இருக்கும். ஆனால் அந்த சக்தியாக இயங்குகிற தெய்வம் இருக்கிறதே, ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு பெயரில் இருக்கும். எத்தனை அம்மன்கள் இருக்கிறது. இப்ப மீனாட்சி அம்மன் கோவில் என்று சொன்னால் அங்கும் சிவன் சன்னதியிலே சிவலிங்கம் தான் அங்க, ஆனா இங்க மீனாட்சி. காஞ்சியிலே காமாட்சி, இன்னொரு ஊர்ல விசாலாட்சி, இன்னொரு இடத்துல மாரியம்மாள், இன்னொரு இடத்துல காளியம்மாள், இன்னொரு இடத்துல எத்தனை துர்க்கை, எத்தனை விதமாக இந்த சக்தி வழிபாடு என்பதை நாம் செய்கிறோம். இந்த அம்மன்கள் என்பது
108 அம்மன்கள் பெயரை சொல்லியே ஒரு பாட்டு பாடுவாங்க. அத்தனை பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிவன் என்பது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அப்ப வழிபாடு முறைகளிலும் சக்தி வழிபாடு அதிகமாக இருப்பதற்கு காரணம் இயங்குகின்ற தெய்வம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் சிவம் சக்தி என்று சொல்லுகிறோம். சரி, அப்ப அப்படிப்பட்ட இந்த காந்தம் என்பதை நாம காந்தமாகவும் பார்க்கலாம், இறைவனாகவும் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய இறைவன் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்று சொன்னால் காந்தம் தானே நிறைந்திருக்கிறது. அதை இறைவனாக நாம் பார்க்க முடியும், வழிபட முடியும் என்பதை இந்த இடத்தில் உணர்வாக உணர்ந்து கொள்வோம். சரி, இப்போ இந்த அசையாத சிவம் அசையும் தெய்வமாக, அசையாத தெய்வம் அசையும் தெய்வமாக மாறியதே எதற்காக இது அசைந்து மாறியது? அப்ப இந்த இடத்துல அதற்கு பதில் என்ன? நாம முன்னாடி சிந்திச்சிருக்கிறோம். என்ன பதில்? தன்னுள் அடங்கி இருக்கக்கூடிய, தன்னுள் ஒடுங்கி இருக்கக்கூடிய திறனை தானே உணர்ந்து அறிவதற்காக அது இயங்கியது என்பதுதான் மகரிஷியினுடைய கூற்று. அப்ப அப்படி இயக்கம் தொடங்கிய போது விண்ணாகி, விண்ணின் நெருக்கத்தால் காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாக மாறியது. அந்த விண் என்பது தோன்றுகிற பொழுதே அங்கு விரிவலை என்று ஒன்று தோன்றி அது காந்த, அதாவது சுத்தவெளியில் கரைந்து 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 காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் 5ஆக இருந்தாலும் அந்த 5க்குள்ளாகவும் இருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் என்பது ஒரு நடுநிலையாக எல்லா நிலைகளிலும் நிறைந்திருக்கக்கூடிய காந்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதுல அழுத்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் சென்ற பகுதியிலே உணர்ந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பூதத்துக்கு தகுந்தார் போல, அது அழுத்தத்துக்கு தகுந்தார் போல விண் என்பதிலே அழுத்தம், காற்று என்பதிலே ஒளி, நெருப்பு என்பதிலே ஒளி அல்லது வெளிச்சம், நீர் என்பதில் சுவை, மண் என்பதில் மனம் என்று இந்த காந்த தன் மாத்திரைகள் என்று அது வெளிப்பட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் போது அந்த அடர்த்தியாக வெளிப்பட்டாலும் அதன் பின் அது என்னவாக மாறுகிறது? அடிப்படை காந்தமாக மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்றுதான் சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட 5 காந்த தன் மாத்திரைகளாகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதில் வெளிப்படும் போது அது அந்த தன்மாத்திரையாக வெளிப்படும். வெளியேறிய பின் அது அடிப்படை காந்தமாக மாறிக்கொள்ளும். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் காந்த களம் என்று சொல்கிறோம். அது எந்த காந்த களம் என்று சொன்னால் அடிப்படை காந்தம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்து இந்த நிலைக்கு மேல் நாம் பஞ்சபூதங்கள் வரை மலர முடிகிறது தன்னுடைய திறன். அப்ப இறைவன் தன் திறனை அறிய வேண்டும் என்று தொடங்கினானே, அவன் எந்த திறனை அறிந்திருக்கிறான்? பஞ்சபூதங்கள் வரை மலர்ந்து விரிந்து நாம் செல்ல முடியும் என்ற ஒரு திறனை அவன் வெளிப்படுத்தி விட்டான். இது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப வெளிப்படுத்த விட்ட பிறகு இப்ப அடுத்து இந்த இறைநிலையினுடைய வேலை என்ன
இதோடு நிறுத்திக் கொள்ளலாமா என்றால், தன் திறனை வெளிப்படுத்தி அதை முழுமையாக தானே உணர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இது எதனுடைய நோக்கம்? அறிவாகிய தெய்வமாகிய சுத்தவெளியின் நோக்கம். அப்ப இந்த இடத்துல என்ன அடுத்து தேவைப்படுகிறது? இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று வெளிப்பட்ட அந்த காந்தத்தை என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். உணர வேண்டும். யார் உணர வேண்டும்? சுத்தவெளியாகிய தெய்வம் உணர வேண்டும். அப்ப என்ன பண்ணுது? இந்த உணர்வதற்கான ஒரு கருவியை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அங்கதான் இனிமேல் தான் உணர்கருவி என்ற ஒன்றாக மனம் என்பதே இங்குதான் இனிமேல் தான் தொடங்க இருக்கிறது. இதுவரை நம்ம பேசணுமே, அதுல எங்கேயாவது மனம் இருக்கிறதா என்றால் இல்லை. மனம் என்பதை பற்றி நாம் இதுவரைக்கும் பேசல. 13 வாரமா அதை பத்தி பேசல. மனம் என்பது இனிமேல் தான் தொடங்க இருக்கிறது. எது மனமாக வருகிறது? எது மனமாக வருகிறது என்று சொன்னால், இந்த அடிப்படையாக காந்தம் என்று சொல்கிறோமே, அந்த அடிப்படை காந்தம்தான் மனமாகவும் மாற்றம் அடையப் போகிறது. அப்ப மனம் என்பதும் வேறு ஒன்று அல்ல. மனம் என்பதும் அடிப்படை காந்தமே. இப்போ அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதும் என்னது? அந்த மனம் என்பது வாசனை. அதுவும் அடிப்படை காந்தம்தான். அது நெருங்கி இயங்கும் போது, நெருங்கி இயங்கியே அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் போது அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அது அடிப்படை காந்தம்தான் சுவையாக இருக்கிறது. அடிப்படை காந்தம்தான் வாசனையாக இருக்கிறது. இப்போ அதே அடிப்படை காந்தம் என்பதுதான் இந்த 5ஐயும் உணரும் கருவியாகிய மனம் என்று உருவாக இருக்கிறது. எப்ப மனம் வரும்? 5 பஞ்சபூதங்கள் மட்டும் இருக்கும் வரை மனம் என்று ஒன்று இல்லை. அப்ப இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜடப்பொருள்கள் என்பதில் மனம் என்ற ஒன்று இல்லை. ஜடப்பொருள்கள். இப்ப ஜடப்பொருள்கள் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டதா இருக்கும்? இன்னைக்கு ஜடப்பொருள்கள்ல எவ்வளவு பார்க்கிறோம். ஆனா எல்லாமே இந்த 5க்குள்ளதான் இருக்கும். எதுக்குள்ள? விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த 5க்குள்ளாகத்தான் இருக்கும் அந்த ஜடப்பொருள். அப்ப அந்த ஜடப்பொருள் என்பதில் மனம் கிடையாது. ஆனால் அதற்கு அறிவு என்று ஒன்று இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களாக மலரும் வரை அறிவு என்பது இருக்கிறது. நாம இத முதல்ல விண் தோன்றும் போதே அறிவு என்றால் என்ன? இயக்கத்தில் இறைவன் எவ்வாறு மலர்ந்திருக்கிறான் என்று சொல்லும்போது, அங்குதான் எப்படி என்று சொல்லும்போது அந்த உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு என்ற பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அறிவாக, இதுதான் அறிவு என்று சொல்லி இருக்கிறோம். பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்பது அறிவு. எதுவரை? பஞ்சபூதங்கள் வரை. இதுதான் அறிவு. அறிவு என்று சொல்கிறோம். அப்ப அந்த அறிவு இருக்கிறதா என்று சொன்னால், பஞ்சபூதங்கள் வரை அறிவு இருக்கிறது. ஆனால் அங்கு மனம் இல்லை. இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் என்பது இல்லை. சரி. இப்போ மனம் எப்பொழுது தோன்றும் என்று சொன்னால், உயிரினம் என்று தோன்றும் பொழுதுதான்
மனம் என்ற ஒன்று தோன்றுகிறது. அப்ப உயிரினம் என்று தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அது எங்கோ தனியாக உயிரினம் என்று வந்து விடுமா என்று கேட்டால் இல்லை. இங்கு இருப்பதுதான் அந்த பஞ்சபூதங்கள் தான், அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அந்த இருப்பதிலிருந்துதான் இன்னொன்று மலர வேண்டுமே தவிர இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு மேல் 6வது பூதம் என்று தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று பல தடவை நாம் சிந்தனை செய்து விட்டோம். அப்ப இந்த 5 பஞ்சபூதங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்து எந்த ஒரு தன்மாற்றம் பரிணாமமும் நடக்க வேண்டும். அப்ப ஓரறிவு ஜீவன் என்று தொடங்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவன் என்று சொல்லும் பொழுது எது ஜீவன், எது ஜடப்பொருள், எது ஜீவன் என்று கேட்டால் இது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தால் அவை ஜடப்பொருள். அதே போல இந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு இருக்கலாம், ஆனால் 5 பூதங்களின் இணைப்பு இல்லாமல் 2 பூதங்களின் இணைப்போ 3 பூதங்களின் இணைப்போ மட்டும் இருந்தால் அதுவும் ஜடப்பொருள் தான். அப்ப எப்ப உயிர் பொருளாக மாறும் என்று கேட்டால், இந்த 5 பூதங்களும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய இடத்தில் 4 பூதங்கள் கொண்ட அந்த உருவ அமைப்பில் முதல் பூதமாகிய உயிர் என்பது சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உயிரினம் என்று தோன்றுகிறது. அப்ப உயிரினம் என்பது 5 பஞ்சபூதங்களின் இணைந்த இயக்கம், அதுதான் உயிரினம். அப்ப 5 பஞ்சபூதங்களும் அங்கு சம, அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இணைந்து இருக்கும் பொழுது உயிரினம் என்று தோன்றுகிறது. அப்ப அங்க 5 பஞ்சபூதங்களும் ஒன்றாகிய இடம். சரி, 5 ஒன்னாயிருச்சு. அதுல உயிர் என்பது உடலுக்குள்ள அந்த மற்ற 4 பூதங்களுக்குள்ளாக சுழன்று வரக்கூடிய ஒரு இயக்கம். இதுல இப்போ இது 5ம் சேர்ந்து இருந்தாலும் அங்கு அடிப்படையான காந்தம் என்று ஒரு காந்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அது இருக்கும். அந்த காந்தம் இந்த 5 பூதங்கள் சேர்ந்த உடலுக்குள்ளாக இயங்கும் போது அது என்னவாக இயங்குகிறது என்று சொன்னால் மனமாகவும் இயங்குகிறது. மனமாகவும் இயங்குகிறது. அப்ப மனம் என்பது என்ன? ஜீவகாந்தம் என்பதுதான் மனம். இப்ப என்ன ஜீவகாந்தம்னு சொல்லிட்டீங்க? முதல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்ததற்கக்கூடிய காந்தத்துக்கு பேர் என்ன? வான்காந்தம் என்று சொல்லுகிறோம். இதே காந்தம் உடலுக்கு உள்ளாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு பெயர் ஜீவகாந்தம். சரி, அந்த ஜீவகாந்தமாகிய அடிப்படை காந்தம் என்பதுதான் இங்கு மனமாக செயல்பட தொடங்குகிறது. அப்ப 5 பஞ்சபூதங்கள் இணைந்த கூட்டு, அதில் இந்த உயிர் சுழன்று வந்து கொண்டிருக்கும் போது அதில் வெளிப்படக்கூடிய காந்தம் என்ற அடிப்படையான காந்தம் என்பது மனமாகவும் செயல்பட தொடங்குகிறது. இங்குதான் மனம்ங்கிறதே வருது. எதுக்கு? அது உணர் கருவியாக வருகிறது. எதை உணரும் கருவி? இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணரும் கருவி. சரி, அப்ப மனமாக மலர்ந்தது இந்த இடம் தாங்க. காந்தம் 5 தன்மாத்திரைகளாக இல்லை, 6வதாக மனமாகவும் இருக்கிறது. அப்ப
காந்தத்தில் 5 தன்மை என்பதை அடுத்து காந்தத்தில் 6 தன்மை என்று ஆகிவிடுகிறது. எப்போ மனம் என்பதை சேர்த்தால். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது 5 பஞ்சபூதங்கள் வரை இருக்கும் பொழுது அது முதற்கடவுள் முழுமுதற் கடவுள் என்று விநாயகரை வைத்து விட்டோம், ஐங்கரத்தான் என்று சொல்லிவிட்டோம். அங்கு 5 காந்தம் மட்டுமே, மனம் என்பது இல்லை. அப்ப மனம் என்பதும் காந்தம்தான் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அதை 5 என்று சொல்லலாமா 6 என்று சொல்லலாமா என்று கேட்டால் 6 என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இயற்கையிலிருந்து வெளிப்பட்ட காந்தம் 6 வகை. அப்ப 5 என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஐங்கரத்தான் விநாயகரை வணங்கிக் கொண்டிருந்த மனிதன் 6 என்று சொல்லும் பொழுது எப்படி அதை விளக்கி சொல்வது என்பதற்காக 6 முகம் என்று உருவாக்கி காந்த கடவுள் என்று அதை நமக்கு சித்தரித்து காட்டினார்கள். அப்ப 6 முகம் என்பது என்ன என்று சொன்னால், எப்பொழுது இந்த முருகன் தோன்றுகிறார் என்று சொன்னால், அந்த ஓரறிவு தாவரம் என்று தோன்றும் பொழுதே அங்கு அந்த காந்தன் என்ற அந்த இறைவன் தோற்றுவிக்கப்படுகிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த திணைக்காடு, வள்ளி திணை என்று சொல்வார், திணைக்காடு என்றெல்லாம் வரும். அப்ப முதல்ல அந்த மனம் என்பது செயல்பட தொடங்கிய இடம் தாவரம் என்று எடுத்துக்கொள்கிறோம். சரி, அப்ப அப்படிதான் முருகனும் காந்தனும் வந்தார்கள் என்பதை நாம கதையாக உணர்ந்து கொள்வோம். இப்போ இந்த ஓரறிவு தாவரம் என்பது எங்கு தோன்றியது என்று கேட்டால், அது ஆரம்பத்தில் நீருக்குள்ளாகத்தான் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதனாலதான் இந்த தச அவதாரம் என்பதில் முதல் அவதாரம் என்பதை மச்ச அவதாரம் என்று சொல்வார்கள். ஏன்னா தண்ணிக்குள்ள தோன்றியது என்பதை உணர்த்துவதற்காக மீன் உருவம் போட்டு மச்ச அவதாரம் சொல்லிடுவாங்க. அப்ப இப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து ஒரு உடலாக மாறும். அந்த உடலுக்குள்ளாக உயிராற்றல் சுற்றி வரும். அது காந்தத்தை வெளிப்படுத்தும். அந்த காந்தம் என்பது மனமாகவும் செயல்படும். சரி, அந்த மனமாக செயல்படுகிறதே அது எதுக்கு? இங்கே அழுத்தம் ஒளி சுவை மனதை உணர்வதற்குத்தான் மனம். ஆனால் இப்ப ஓரறிவு தாவரம் என்று வந்தவுடனே இந்த 5ஐயும் உணர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை. 1/1 தான் உணர முடியும். ஏன்னா இது இறைநிலை, இதை உணர்வதற்கு இப்படி பரிணாமம் எடுத்து வந்திருக்கிறது. இறைவன் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த அழுத்தம் என்ற முதல் உணர்வை விதவிதமாக அபரிமிதமாக தன் நிறைவு அடையக்கூடிய அளவுக்கு அங்கு உணர வேண்டும். அதுக்காகத்தான் தாவரம் தோன்றியது. அப்ப உணர்கருவி என்பது மனம் என்று சொன்னாலும் எதன் மூலமாக அந்த அழுத்தத்தை உணர முடியும் என்று சொன்னால் அது தோலின் மூலமாகத்தான் உணர முடியும். அப்ப தோல் என்பது ஒரு புலன். இப்ப 5 புலன்கள் என்று சொல்லுகிறோம். 5 புலன்கள்ல தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இது எல்லாமே எதற்காக என்றால் இந்த அறிவாகிய தெய்வம் தன்னுடைய திறனை முழுமையாக உணர்ந்து அனுபவம் செய்வதற்காக.
அதற்காகத்தான் இந்த புலன்கள். அப்ப என்ன ஆகுது? இது ஒரே உயிரினம் தோன்றிய உடனேயே அதிலேயே 5 புலன்களையும் அங்கு வைக்கவில்லை இறைநிலை. ஏன் என்று சொன்னால், அந்த அறிவாகிய தெய்வம் இந்த தன்னுடைய திறனை தெளிவாக, முழுமையாக, பல்வேறு வகையில் அதை தான் உணர வேண்டும் என்பதற்காக, முதலில் அழுத்தம் என்பதை உணர்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த தாவரங்கள். அப்ப அங்கதான் உயிரின தன்மாற்றம் தொடங்குகிற இடம். அப்ப அங்க அதை ஓரறிவு என்று சொல்லுகிறோம். ஓரறிவு என்று சொன்னால் அது என்ன? ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு சொல்றீங்களே, அது என்ன சார் அறிவு? என்னன்னு கேட்டா, ஓரறிவு என்று சொன்னால் அழுத்தம் என்ற ஒரே ஒரு காந்த தன்மாத்திரையை மட்டும்தான் அது மனதின் துணை கொண்டு உணர முடியும். அப்ப அந்த ஒரே ஒரு காந்த தன்மாத்திரை மட்டும் உணரக்கூடியதற்கு ஒரே ஒரு புலன் மட்டும்தான் அங்கு வெளிப்பட்டது. அப்ப அதை ஓரறிவு ஜீவன் என்று சொல்லிவிடுகிறோம். அப்ப ஓரறிவு ஜீவன் என்பது தாவரங்கள். அப்ப அதற்குள்ளாக மனம் என்பது வந்துவிட்டது. சரி. இப்ப இந்த தாவரங்கள் என்பதுல கடலுக்குள்ள தோன்றியதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம எவ்வளவு வகையான தாவரங்களை பார்க்கிறோம். இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் உணர்ந்து கொண்டோமா என்றால் இல்லை. ஆனா வெளியில மலைகளிலும், காடுகளிலும், வயல்களிலும், நமது வீடுகளிலும் இருக்கக்கூடிய தாவரங்கள் என்று எடுத்து பார்த்தாலே அதில் எத்தனை கோடி வகையாக இந்த ஓரறிவு தாவரம் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது. கோடிக்கணக்கான வகைகளான இந்த ஓரறிவு தாவரம் சின்ன செடியாகவும் இருக்கிறது, பெரிய செடியாகவும் இருக்கிறது, மரமாகவும் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதுல கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான வகைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா எது எப்படி இருந்தாலும் அங்கு ஒரே புலன்தான். அது என்பது என்ன என்பது தோல் மட்டுமே. அப்ப அந்த தோலின் வழியாக இந்த அடிப்படை காந்தத்திலிருந்து வெளிப்பட்ட மனம் அந்த தோலின் வழியாக அழுத்தம் என்பதை உணர்கிறது. மனம் உணர்கிறது, மேல் மனதில் உணர்கிறது. அந்த உணரப்பட்ட உணர்வு என்ன ஆகும் என்று சொன்னால், அது மனதின் அடுத்த மறுமுனையாகிய அறிவாகிய தெய்வம் என்ற நிலையில் கொண்டு போய் அதை உணர்த்திவிடும். இப்ப மனம் என்பது 2 முனைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு முனை என்பது புலன் மூலமாக பொருளோடு தொடர்பு கொள்ளும். மறுமுனை என்பது அறிவாகிய தெய்வம். இப்ப மனதின் மறுமுனையே தெய்வம் என்று சொல்லுவோம். அப்ப அது என்ன பண்ணுகிறது? அதை உணர்ந்து கொள்கிறது. அப்ப மனம் என்பது உணர்கருவி. அதை அறிவு என்பதிடம் உணர்த்தக்கூடிய ஒரு கருவி. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் ஏன் இவ்வளவு வகையான தாவரம் என்று கேட்டால், இந்த அழுத்தம் என்பதை பல லட்சம் வகையிலே அந்த இறைநிலை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வகையான தாவரங்கள். இது அடிப்படை காரணமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு இந்த ஓரறிவு தாவரம் வந்த பிறகு 2, 3, 4, 5, 6 என்று மனிதன் வரை வர வேண்டும் என்பது அங்க முன்கூட்டியே அந்த தாவரங்களை
தோன்றிய அந்த தோற்றத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும். அப்ப இத்தனை வகைகளை எதற்கு படைத்தது என்று சொன்னால், இவைகளெல்லாம் அந்த ஆறறிவு வரை வந்த ஜீவன்கள் தோன்றிய பிறகு அவைகள் தனது தேவைக்கு உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் அது தாவரம். அப்ப அதற்காகத்தான் இத்தனை வகையில் இருக்கிறது. அப்ப அந்த அழுத்தத்தையே பல்வேறு வகையாக உணர முடியும். இப்ப அழுத்தம் என்றால் அழுத்தம் அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னா சொல்ல முடியாது. இப்ப சுவை என்று சொல்லுகிறோம். இட்லி சாப்பிட்டா ஒரு சுவை, பூரி சாப்பிட்டா ஒரு சுவை, பரோட்டா சாப்பிட்டா இன்னொரு சுவை, பிரியாணி சாப்பிட்டா வேற சுவை. எத்தனை வகையான சுவையை உணர்கிறோம். அப்ப அதற்கு அந்த பொருள்கள் மாறுபடுகிறது அல்லவா? அதே போல இங்கு அந்த அழுத்தம் என்பதை பல்வேறு வகையில் இறைவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கோடி வகையான தாவரங்களை இந்த இயற்கை உருவாக்கியது. அப்ப இயற்கை உருவாக்கியதிலேயே பல லட்சக்கணக்கான வடிவங்களும் உருவங்களும் கொண்ட தாவரங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். சரி, அப்ப இப்ப என்ன வந்துருச்சு? இப்ப காந்தம் எங்க போய் நிக்குது? ஓரறிவு ஜீவனிலே அழுத்தம் என்பதை உணரக்கூடிய மனமாக அங்கு நிற்கிறது. சரி, இதாங்க அடிப்படையான காந்தம். அப்ப இவ்வளவு வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கிறது. இங்கு இப்பொழுது தாவரங்கள் மட்டுமே 5 பஞ்சபூதங்கள். அந்த 5 பஞ்சபூதங்கள் எந்த கோளிலே இணைப்பாக இணைய முடியுமோ அந்த இடத்தில் என்ன இருக்கிறது? அங்கு இத்தனை வகையான செடிகள் வளர்ந்து வெளிப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ அப்படி வந்த நிலையிலே இப்போ நாம் மனிதனாக வந்து விட்டோம். இப்பொழுது அந்த தாவரங்களை எல்லாம் பார்க்கிறோம். தாவரங்கள் அவ்வளவும் வளர்ந்து அதனுடைய பலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் மனிதன் என்ன செய்தான் என்றால், இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும் அறிவு படைத்தவனாக மாறி இந்த தாவரங்களை எவ்வாறு வளர்த்து அதனுடைய பலன்களை நாம் பெருக்கி அதை எடுத்து வாழக்கூடிய ஒரு நிலை என்ற அளவுக்கு உயர்ந்தவன் தான் மனிதன். மனிதனுக்கு பின்னாடி தாங்க இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடியது என்பதை தொடங்கியது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. இயற்கையில என்ன இருக்கோ அதை அப்படியே அனுபவிக்கும். அப்ப அப்படி தோன்றியவன் இந்த தாவரங்கள் என்பதை என்ன செய்தான்? விவசாயம் செய்து அவன் அதை உருவாக்கி அதில் இறக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய அந்த பலன்களை பெற்று துய்த்தான். சரி, அப்படி வந்த நிலையில இந்த டெக்னாலஜி வளர 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 இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த இயற்கை படைத்து அமைத்து வைத்திருந்த அந்த தாவரம் இருக்கிறது அல்லவா, அந்த தாவரத்தினுடைய அதனுடைய தன்மை என்பதை, அதனுடைய தன்மையில என்ன இருக்கும்? அதாவது அது பலன் கொடுக்கக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கும். அந்த பலன் கொடுக்கக்கூடிய தன்மை என்று ஒன்று இருக்கும். அதாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்று சொல்வார்கள். அப்ப இது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் அதனுடைய அந்த பூக்கும் காலம், காய்க்கும் காலம் என்பது மாறுபடும். அப்ப அதே போல அந்த எவ்வளவு காலம் எவ்வளவு அளவு அது
விளையும் என்பதும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மனித அறிவு என்ன செய்து விட்டது? இந்த காலத்தை சுருக்கி அதனுடைய ஈல்ட என்ன பண்ணணும்? 2 மடங்காக பெருக்க வேண்டும். அதாவது குவான்டிட்டி பெருக வேண்டும், காலம் என்பது சுருங்க வேண்டும் என்று இந்த டெக்னாலஜி எல்லாம் ஆராய்ச்சி செய்து இப்பொழுதெல்லாம் தாவரங்களை என்ன செய்ய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தாவரங்களாக மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றிவிடும் பொழுது அந்த இயற்கையில் படைக்கப்பட்ட ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய அந்த காய்களோ பழங்களோ விதைகளோ எவ்வளவு காந்த திணிவு பெற்ற தன்மை இருந்ததோ இப்பொழுது அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணப்பட்ட அந்த தாவரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய பலன்களாகிய காய்கள் பழங்கள் விதைகள் இவற்றில் அதனுடைய தன்மை குறைந்து 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 விட்டது என்பதை இவ்வளவு காலமாக ஆகியும் அதை அந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப அதையே மாற்றி விட்டார்கள். இதை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டா? எதை மாற்றுவதற்கு? இயற்கை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் செடி கொடிகளை அதனுடைய கருமையத்தில் போய் அந்த கருமையத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை மனித டெக்னாலஜியை விஞ்ஞானம் செய்கிறதே, அது இறை துரோகம் அல்லவா? ஆமாம், அது இறை துரோகம். அப்ப இயற்கை அறிவுபூர்வமாக ஒவ்வொரு செடிகளிலும் மரங்களிலும் கொடிகளிலும் வரக்கூடிய அந்த விளைவுகளை அது அமைத்து வைத்திருக்கிறது. அப்ப நம்ம காலத்தை சுருக்கினோம் என்று சொன்னால் அதனுடைய தன்மை குறைந்து போகும் என்பது மட்டும் இவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு வேண்டியது வடிவம் என்பது மட்டுமே. நாம சொல்லியிருக்கோம், அறிவு என்றால் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்று. இவர்கள் வடிவத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் தன்மையும் இயக்க ஒழுங்கும் கெட்டு விடுகிறது. அப்ப இப்ப ஓரறிவு தாவரம் என்பது மலர்ந்தது என்று சொன்னாலும் அது இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அறிவு அங்கு என்ன காலத்தை என்ன அளவு விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அது அமைத்ததோ அப்படியே இருந்திருந்தால் அது தன்மை கெடாது, நமது பயன்பாட்டுக்குரிய தன்மை கெடாமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் எல்லாமே ஒட்டு செய்யப்பட்ட ஹைபிரிட், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணப்பட்ட விவசாயம்தான் நடக்கிறது. அதாவது மனிதன் இந்த விவசாயத்திலே இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு முழுவதும் இவர்களால் மாற்றப்பட்ட அந்த தன்மையை இழந்த தாவரங்களைத்தான் பார்க்க முடிகிறது. மற்ற தாவரங்களும் மரங்களும் எப்பொழுதும் இயற்கை எப்படி உருவாக்கியதோ அதே அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பனைமரம் அப்படின்னு சொன்னோம்னா அது 40 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். இன்னும் அந்த பனம் மரத்துக்கு இவங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணி அது 10 வருஷத்திலே காய்க்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுல இருக்கக்கூடிய தன்மை குறைந்து விடும். சரி, அப்ப இது மனிதனாக வந்த பிறகு மனிதன் செய்யக்கூடிய தவறு, அதனால் மனிதன் அனுபவிக்கக்கூடிய துன்ப உணர்வு, இது ரெண்டையும் நாம இந்த இடத்துல டச் பண்ணி பேசிக்கிறோம். அப்ப இயற்கையிலிருந்து எந்த அளவுக்கு நாம் மாற்றத்தை கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இயற்கையால் தண்டிக்கப்பட்டு அதற்குரிய துன்ப உணர்வை அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு செயல் விளைவு கர்மயோக தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, அப்ப அந்த அடிப்படையிலே இந்த கோடிக்கணக்கான தாவரங்கள், அங்கு 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் தாவரங்கள் இருக்க முடியாது.
அதுவும் இந்த தாவரங்கள் எங்கு வளரும் என்று கேட்டால், எந்த கிரகத்தில் 5 பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் தாவரங்கள் வளரும். அப்படி இல்லை என்றால் வளராது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 வேணும். அப்பதான் அது என்னாகும், வளரும். நிறைய கோள்கள்ல பாத்தீங்கன்னா அங்க செடிகளே இல்லை. அப்ப என்ன ஆச்சு, அங்க முழுமையாக அந்த 5 பஞ்சபூதங்களின் இணைப்பு அங்க இல்லை. அதனால அங்க அந்த முதல் பரிணாமம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. இந்த பூமியில் அந்த சூழ்நிலை இருந்ததால் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நாம மனிதனாக வந்திருக்கோம். 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு எல்லாமே நமக்கு முன்னாடி வந்துருச்சு. நம்மளும் இன்னைக்கு வந்துட்டோம், எந்த டிஸ்டர்ப் இல்லாம வந்துட்டோம். ஆக இப்போ தாவரத்தில் கோடிக்கணக்கான வகையான தாவரங்களில் கோடிக்கணக்கான வகையில் அந்த அழுத்தத்தை என்ன செய்கிறது, அந்த அறிவாகிய தெய்வம் உணர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு இதை உணர்ந்து கொண்டிருக்கும்? அதில் முழுமையாக திருப்தி வரும் வரை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். முழுமையான திருப்தி என்று சொன்னால், அழுத்தம் என்பதை உணர்வதில் முழுமையாக அந்த இறைநிலையாகிய தெய்வ நிலைக்கு ஒரு நிறைவு வர வேண்டும். அது வரைக்கும் 2வது அறிவு ஜீவன் என்று ஒன்று தோன்றவில்லை. ஓரறிவு முழுமை பெற்றால்தான் 2வது என்பதற்கு மலரும். 2வது அறிவு என்பதற்கு மலரும். இப்போ அழுத்தத்தை உணர்வதற்காக உருவாகிய மனம் என்று சொல்கிறோமே, இது ஓரறிவு ஜீவனில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை உணர்வதற்கான மனம் அப்படின்னு வச்சுக்கிட்டு, அடுத்து ஈரறிவு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்குவோம். ஈரறிவு என்பது அப்ப அங்கு சுவைத்தல் என்பதுக்கு மாறுது ஈரறிவுல. இப்ப இந்த இடத்துல அந்த அழுத்தத்தை உணர்வதற்கு ஒரு மனமும், இந்த சுவையை உணர்வதற்கு வேறு மனமும் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஒரே மனம்தான், ஒரே மனம்தான் அழுத்தத்தையும் உணரும், சுவையையும் உணரும். அப்படிப்பட்ட அந்த தாவரத்தின் மூலமாக முழுமையாக அது நிறைவு அடைந்த பிறகு 2வது அறிவு என்று ஒன்று தோன்றும். அதான் புழுவினங்கள் என்று சொல்கிறோம். அதற்கு வாயு உண்டு, தோலும் உண்டு, வாயும் உண்டு. அப்ப அது என்ன பண்ணும், அந்த காந்தத்தின் தன்மாற்றத்தை மாத்திரையை அழுத்தமாக மட்டும் உணராமல் சுவையாகவும் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது. அப்ப அதான் புழுவினங்கள். அப்ப இந்த இடத்துல மனம் என்பது ஓரறிவு ஜீவனில் இருந்து 2 அறிவு புழுவினம், 3 அறிவு வண்டினம், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்கள், பறவைகள், 6 அறிவு மனிதன். இங்க வரைக்குமே இதான் மனிதன் தான் உச்சகட்டமான தன்மாற்றம். இங்க வரைக்குமே அந்த மனம் என்ற ஒன்று 5க்கு 6க்கும் 6 விதமாக இல்லை. ஒரே மனம்தான், ஒரே மனம்தான். அது அடிப்படை காந்தத்தில் இருந்து மலரக்கூடிய ஒரே மனம்தான். அதன் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம்தான், ஒரே தெய்வம்தான். அப்ப அந்த அடிப்படையிலே ஓரறிவு தாவரம் என்பது மலர்ந்து விட்டது, மலர்ந்து விட்டது. அதில் உள்ள அந்த புலன் வழியாக அந்த மனம் என்பது அழுத்தம் என்பதை உணர்ந்து 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 அது முழுமையாக நிறைவு பெற்றவுடன் என்ன செய்து, தானே அடுத்த ஒரு புலன், தானே அடுத்த ஒரு புலன் என்பதை உருவாக்கி சுவையை உணர்வதற்காக அது மலர்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, எப்பொழுது 2வது
அறிவு உள்ள ஒரு ஜீவன் தோன்றியதோ அந்த இடத்தில் அழுத்தம் என்பதில் 100% அறிவாகிய தெய்வம் என்ன ஆயிடுச்சு, நிறைவு பெற்று உணர்ந்து கொண்டது என்பது நாம் புரிந்து கொள்வோம். இப்ப எல்லாம் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்றதெல்லாம் எப்ப மனுஷன் வந்த பிறகுதான். அந்த வெறும் தாவரம் மட்டும் இருந்து புழு தோன்றிய அந்த காலகட்டம் இருக்கிறதே, அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன இல்லை, இந்த ஹைபிரிட் எல்லாம் இல்லை. அப்ப இந்த இயற்கையை கெடுக்க வேண்டும், இயற்கைக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும், இடையூறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மனிதனால் தான் முடியும், மனித மூளையால் தான் முடியும். இந்த விலங்கினங்கள் வரை அது இயற்கைக்கு எந்தவித துரோகமும் செய்வதில்லை, எந்த வித இடைஞ்சலும் செய்வதில்லை. அப்ப அங்க அது முழுமையான நிறைவை அடைந்து அடுத்து போயிருச்சு. 2வது அறிவு என்பதற்கு போய்விட்டது. 2வது அறிவு என்பதில் வாய் என்ற புலன் தான் 2வதாக வருகிறது. நீங்க இந்த புலன்கள் மலர்ந்த வரிசையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி வரும். இப்ப எடுத்தோடனே அழுத்தம்ங்கிறதுல கரெக்டா ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஒளின்னு சொன்னோம்னா 2வது காதுல வந்திருக்கணும். 3வது ஒளின்னு சொன்னோம்னா 3வது கண்ணு வந்திருக்கணும். 4வது இருக்கக்கூடிய சுவை, 4வது இருக்கக்கூடிய சுவை இங்க 2லயே வந்துருது. 2வது அறிவுலயே வந்துருது. அப்ப இது இங்கே சுவையை உணர்வதற்காக வந்த ஒரு அறிவு என்று சொல்கிறோம். அப்ப இங்கு அசைவில் இருக்கக்கூடிய காந்தம் என்பதும் ஒரு தெய்வ நிலைதான் என்று சொன்னாலும், அந்த அசையும் நிலையில் இருக்கக்கூடிய காந்தம் மனமாக மாறி அது முழுமையாக அந்த இயற்கையின் அந்த திறனை, அதனுடைய தன்மையை உணர்ந்து அசையாத தெய்வமாகிய அந்த சிவத்துக்கு அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்ப அல்டிமேட்டா உணர்றது எது? அசையாத சிவம் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் இருந்து கொண்டு அது என்ன பண்ணியது, அதை உள்வாங்கி அதை உணர்ந்து கொள்கிறது. அப்ப இப்ப ஓரறிவுல இருந்து 2வது அறிவு என்பதற்கு வந்து விட்டோம். 2வது அறிவு என்பது புழுவினங்கள். இப்ப இதுல வாய் அப்படின்னு சொல்லி வந்து விட்டது. வாய் என்று 2வது ஜீவன் தொடங்கி விட்டது என்று சொன்னால், வாயின் மூலமாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், பசி என்பதை போக்குவது. அப்ப அது இருந்த இடத்திலிருந்து அந்த உணவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. தாவரங்கள் இருந்த இடத்திலிருந்தே அது நீரை உறிஞ்சிக்கொள்ளும், வேர்களை ஆழமாகவும் அகலமாகவும் பரப்பி அது உணர்ந்து கொள்ளும். ஆனால் இங்கு வாய் என்பது உணவு உட்கொள்ளக்கூடிய இடம். உட்கொண்டு ஜீரணமாகி அது நிறைய ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாய் என்பது இருப்பதனால் அது உணவை தேடி சென்று அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்ப என்னாச்சு, இந்த தாவரங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு நகர்வது இல்லை. ஆனால் 2வது அறிவாகிய ஜீவன் தன் உடலோடு நடந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இடமாற்றம் செய்து உணவை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. அப்ப இந்த எல்லாத்தையும் டைரக்ஷன் சொல்லி அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது யாரு? அறிவாகிய தெய்வம். அதனாலதான் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் அறிவு என்பது எதற்காக அசையும் தெய்வமாக வந்தது என்றும், மனம் என்ற உணர்கருவி என்பது எதற்காக இங்கு உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம விரிவாக பார்த்திருக்கிறோம். அப்ப
அறிவு தோன்றிய இடம் எது என்று சொன்னால் சுத்தவெளி என்று சொல்லிவிடலாம். மனம் துவங்கிய இடம் எது என்று சொன்னால் ஓரறிவு தாவரம் என்று சொல்ல வேண்டும். தாவரத்துக்கு மனம் இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. அப்ப அது அழுத்தத்தை மட்டும் உணர்கிறதா? நீங்க போய் அதை தொடும்போது அந்த அழுத்தத்தையும் உணரும். நீ அந்த மரத்தை அடிச்சீங்க அப்படி சொன்னா அதையும் உணரும். அப்ப அது அது இந்த மனம் உணர்ந்து அறிவாகிய தெய்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால ஒரு ஓரறிவு தாவரம் என்று சொன்னாலும் அதற்குள்ளாகவும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது, அதற்கும் உணர்வு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நமக்கு தான் உணர்வு இருக்குங்கிற மாதிரி இல்லை இல்லை. அப்ப இரண்டு அறிவு என்பதற்கு மலர்ந்து விட்டது. அப்ப எப்ப இரண்டு அறிவுக்கு வரும்? முழுமையான திருப்தி அடைந்த பிறகுதான் இரண்டுக்கே போகும். சார் அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சறிவுல இருந்து ஆறு அறிவுக்கு போகும்போது அஞ்சிலையும் முழுமையான நிறைவு அடைந்த பிறகுதான் ஆறு அறிவுக்கு போச்சு. ஆறாவது அறிவுக்கு போன பிறகுதான் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையிலே மனதின் தோற்றம் எது? மனம் எங்கே இருக்கிறது? மனம் உயிர் சுழன்று கொண்டு இருக்கிறது உடல் முழுவதும் என்று சொன்னால் அந்த சுழற்சியிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் மனமாக எங்க இருக்கு? அதுவும் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த அதாவது உணர்கருவியாகிய மனதின் அடுத்த நிலை தன்மாற்றங்கள் விலங்கினங்கள் வரை எப்படி உயர்ந்தது என்பதை அடுத்த பகுதியிலே சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.